இரண்டாவதாக மதீனா முனவருடைய குத்பா, அந்த குத்பா ஷேக் அலி அப்துல் ரஹ்மான் ஹுதைஃபி ஹஃபிதுல்லாஹ் இருந்தார்கள். அல் இஸ்ரா வல் மிஅராஜ், நபியுடைய இறா பயணம், மிஅராஜுடைய பயணத்தை நாம் பெறக்கூடிய படிப்பினைகளும் புத்திமதிகளும் என்ற தலைப்பில் ஹம்து ஸலவாத். தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் மக்களே, அந்த இஸ்ரா என்று சொல்லக்கூடிய மஸ்ஜித் ஹராமிலிருந்து மஸ்ஜித் அக்ஸாவுக்கு சென்ற இறா பயணம் அல்லாஹ்வுடைய பெரும் அத்தாட்சியில் உண்டு. மிஅராஜ் இருக்கிறது, அது உண்மையிலே இஸ்ரா என்ற அந்த இறா பயணத்தை விட மேன்மையானது, உன்னதமானது. அல்லாஹ் அதன் மூலம் தன்னுடைய இறைநேசர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தினார். அதன் மூலம் நபிகள் கவலைகளை, துக்கங்களை, சஞ்சலங்களை எல்லாம் இல்லாமல் ஆக்கி அவர்களுக்கு அந்த கண்ணியமான அந்த பயணத்தின் மூலம் கஷ்டங்கள், சிரமங்களை மறக்கடித்தான். அது பல்வேறுபட்ட நோவினைகள் அல்லாஹ்வுக்காக அழைப்பு பணியில் ஈடுபடுகின்ற பொழுது அல்லாஹ்வின் பக்கம் அப்பொழுது ஏற்பட்ட நோயினைகள், கஷ்டங்கள், மன வருத்தங்கள் எல்லாம் இல்லாமல் ஆக்கினான். மலைகள் கூட தாங்க முடியாத அளவுக்கு உறுதியான மலைகள் கூட தாக்குப்பிடிக்க முடியாத அளவு சிரமங்களை சந்தித்தார்கள். அதெல்லாம் அல்லாஹ் மறக்கடித்தான். இஸ்ரா என்ற அந்த இறா பயணம் மேற்கொள்ள கொஞ்ச காலத்துக்கு முன்னால் அதே போன்று தொடர்ந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கவலைகளும் துக்கங்களும் மக்களால் பரிகாசங்களும் நையாண்டிகளும் இழிவுகளும் வந்து கொண்டு இருந்தன. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நிம்மதியாக ஆறுதலாக இருந்த அந்த மனைவி மரணிக்கிறார்கள். எப்பொழுதுமே நபிகளுக்கு பொறுமையையும் ஆறுதலும் படுத்தி தைரியப்படுத்தக்கூடிய அந்த துணையாக இருந்த அந்த வாழ்க்கை துணை மரணிக்கிறார்கள் மிக கஷ்டமான கட்டத்தில். அதை அடுத்து அவருடைய பெரியப்பா அபூ தாலிப் அவர்களும் அதே வருடம் மரணிக்கிறார்கள். ஆமுல் ஹுஸ்ன் சொல்லக்கூடிய துக்காண்டிலே, அது நுபுவத்துடைய 10ஆம் ஆண்டு. அதே போல் அவர்கள் தான் ஒவ்வொரு பொறாமைக்காரர்கள், எதிரிகள், குரோதிகளிடமிருந்தெல்லாம் கெடுதி செய்ய முனைகின்ற பொழுது இவர்கள் தான் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு பாதுகாவலராக இருந்தார்கள். இப்படியான கவலைகள் தொடர்ந்து 2 பிரியர்களுடைய மரணம், தொடர்ந்து கவலைகள், சஞ்சலங்கள், அதே போன்று அப்படியான நிலைமைகள் தான் பொதுவாக எல்லா கபிலாக்களும் உதவி தேடினாங்க. தீனுக்கு உதவி செய்யுங்கள் ஹஜ்ஜுடைய காலங்களிலே. அதேபோல் சகீப் கோத்திரத்தான் தாயிஃபிலே சென்று உதவி தேடுவோம் என்று சென்றார்கள். அங்கே மடையர்களை தூண்டிவிட்டு கல்லால் இருந்து காயப்படுத்தி இரத்தம் ஓட்டினார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அதே போன்று அந்த கஷ்டம், வருத்தம், இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கின்ற இரத்தம் சிந்திய நிலைமையில் ஓதிய துஆ தான் அல்லாஹும்ம இன்னி அஷ்கு அல்லாஹும்ம இலைக அஷ்கு ضعف குவதி. என்னுடைய பலகீனத்தை நான் முறையிடுகிறேன். என்னுடைய பலம் கொண்டு பலகீனப்பட்டிருப்பை நான் முறையிடுகிறேன். என்னுடைய தந்துருஃபாய குறைபாட்டை நான் முறையிடுகிறேன். அதே போன்று மக்கள் பார்வையில் நான் கேவலமாக இருப்பதை நான் முறையிடுகிறேன். நீ அர்ஹமர் ராஹிமீன், இரக்கம் காட்டக்கூடிய இரக்கம் உள்ளவன், நீ பலகீனர்களின் ரப்போ, நீதனுடைய ரப்போ, நீ யாரிடம் என்னை சாட்டி விடுகிறாய்? என்னை கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு தூர உறவுள்ளவனிடமா, அல்லது என்னுடைய காரியங்களை ஒரு எதிரி எவன் பக்கம் நீ பொறுப்பு கொடுத்து அப்படியான ஒரு எதிரியிடமா? நீ என்னோடு கோபம் இல்லாவிட்டால் இந்த எல்லாம் நான் பொருட்படுத்த மாட்டேன். நீ என்னோடு கோபிக்காமல் இருந்தால் போதும். இவர்கள் என்னை அகௌரவப்படுத்தினாலும் என்னை நிந்தித்தாலும் பரவாயில்லை. என்றாலும் உன்னுடைய ஆரோக்கியம், இப்படியான நிலைமைகள் ஏற்படாமல் நீ என்னை பாதுகாப்பது, விமோசனம் அளிப்பது இருக்கிறதே, அது எனக்கு விசாலமான பாக்கியம். அதேபோல் உன்னுடைய திருமுகத்தின் ஒளியை கொண்டு எல்லா இருள்களும் ஒளிபெறக்கூடிய, இளங்கக்கூடிய உன்னுடைய திருமுகத்தின் ஒளியை கொண்டு உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே போன்று யாருடைய ஒளியின் மூலம் சகல துனியா ஆகராவுடைய காரியங்களும் நிலை பெறுகிறதோ, அல்லது யார் மூலம் துனியா ஆகராவுடைய காரியங்கள் நிலை பெறுகிறதோ, எந்த ஒளியின் மூலம் நிலை பெறுகிறதோ, யாருடைய கட்டுப்பாட்டின் மூலம் நிலை பெறுகிறதோ, நிலை நிற்கிறதோ, சீரமைகிறதோ, அப்படியான உன்னுடைய திருமுகத்தின் ஒளியை கொண்டு, ஜோதியை கொண்டு கேட்கிறேன், நீ என் மீது கோபத்தை இறக்கி விடாமல், என்னோட கோபிக்க கூடாது என்று நான் பாதுகாப்பு தேடுகிறேன். கோபத்தை விட்டும் என் மீது என்னுடைய கோபத்தை இறக்கி விடுவதற்கு பாதுகாப்பு தேடுகிறேன். அது என் மீது உடைய அதிருப்தி ஏற்படுவதற்கு பாதுகாப்பு தேடுகிறேன். உனக்கு இம்மை மறுமை அனைத்து உனக்கே சொந்தம். முடிவு உன்னுடைய கையில். நீ பொருந்தி கொள்ளும் வரைக்கும் இறுதி முடிவு உன்னுடைய கையில். வல ஹவுல வல குவத்த இல்லாது பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்வதற்கோ நன்மை செய்வதற்கோ சக்தி உன் மூலமே கிடைக்கும் என்ற தன்னுடைய பலகீனத்தை முன்வைத்து அல்லாஹ்வை புகழ்த்தி பாராட்டி அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகின்ற துஆவை அந்த தாயிஃபுடைய நிகழ்விலே ஓதினார்கள். தாயிஃபுக்கு அந்த நிகழ்வு காயப்பட்டு நிந்திக்கப்பட்டு வந்திருக்கின்ற நிலைமையிலே மலைக்கு பொறுப்பான மலக்கு வந்து அந்த 2 மலைகளுக்கு மத்தியில் இருக்கிறது. 2 மலைகளை அப்படி வைத்து நசுக்கி அந்த தாய் மக்கள் அழித்து விடவா என் அனுமதி கேட்கிறார்கள். ஆனால் அவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை. அவர்கள் சொன்னார்கள், இவருடைய பிச்சலங்களிலிருந்து அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கக்கூடிய நல்லடியார்களை எல்லாம் உருவாக்க ஆதரவு வைக்கிறேன். எனவே சகிப்புத்தன்மை, மன உறுதி, ஈமானிய பலம், பொறுமை, கருணை இதெல்லாம் இணைந்து அங்கே நபியோடைய ஆதரவு வெளிப்பட்டது. எனவே மக்கா வரும்பொழுது ஒரு முஷ்ரிக்கான மனிதனுடைய அவருடைய பொறுப்பில் பாதுகாப்பில் தான் வந்தார்கள். அந்த அளவு மக்கள் எதிர்த்தார்கள்.
எனவே முழு உலகத்தில் மக்கள், பூமியில் உள்ள மக்கள் இவர்களை வெறுத்த பொழுது, அவர்கள் அற்பமாக கருதிய பொழுது, அவர்களுக்கு எதிராக பல பகைமைகளை கட்டவிழ்த்து விட்ட பொழுது, அவர்களுக்கு ஒவ்வொரு பாதையிலும் அவருடைய ஏகத்துவ பிரச்சாரத்துக்கு எதிராக தடையாக அமைந்த பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்கள் எல்லாம் காபிர்கள் முஷ்ரிக்களை ஒதுக்கி நெய்யப்படைத்து அவர்கள் நிந்தித்து மனதை உடைத்த பொழுது, மனவருத்தப்படுத்திய பொழுது அல்லாஹ் நாடினான் தன்னுடைய கண்ணியத்தை கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், உயர்த்த வேண்டும், தன்னுடைய ரசூலை உயர்த்தி காட்ட வேண்டும், கண்ணியத்தை உயர்த்தி காட்ட வேண்டும். உயர்ந்த வானத்துக்கு அல்லாஹ் அவர்களை உயர்த்த நாடினான். இதில் அர்ஷுல் அதீம், அதாவது அரிசிக்கு சொந்தக்காரனாக தன்னிடம் உயர்த்த நாடினான். அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி அவருடைய கண்ணியத்தை மக்களுக்கு மத்தியில் வளர்ப்பதற்காக வேண்டி, பெருக்குவதற்காக வேண்டி. எனவே அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காபிர்கள் செய்த அந்த நையப்படைப்புகள், நிந்திப்புகள், மனதை காயப்படுத்தியது எல்லாவற்றுக்கும் ஒரு நிவாரணமாக, ஒரு ஆறுதலாக அந்த மேராஜுடைய பயணம் அமைந்தது. அதே போன்று அவர்களுக்கு இந்த மார்க்கத்துக்கான ஒரு முன்னேற்பாடாக, ஒரு தயாரிப்பாக அமைந்தது. இஸ்ரா என்ற பயணத்துக்கு பின்னால் தெளிவான வெற்றிகளும் நல்ல அழகான வாழ்க்கை முறைகளும் ஷிர்க்குக்கு எதிரான மார்க்கத்துடைய மேன்மைகளும் வெற்றிகளும் ஏற்படும் என்பதற்கான ஒரு அறைகூவலாகவும் நன்மாராயமும் இருந்தது. தௌபா 13 ஓதியார்கள் எப்படிப்பட்ட ரசூலை அனுப்பினார், நேரடியை கொடுத்து சத்திய மார்க்கத்தை கொடுத்து அந்த மார்க்கத்தை அனைத்து ஏனைய மதங்களை விட மேலோங்க செய்து வெற்றி அடைய வைப்பதற்காக வேண்டி, மேலோங்க செய்வதற்காக வேண்டி, மிகைக்க வைப்பதற்காக வேண்டி, அது முஷ்ரிக்கீங்களுக்கு பிடிக்காவிட்டாலும் பரவாயில்லை. ரப்பு ஜல ஜலாலு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தின் பக்கம் உயர்த்ததுக்கு ஒரு உண்மையில் இஸ்லாம் உயர்ந்ததற்கான ஒரு அடையாளம். இஸ்லாம் உயர்ந்தது தான் நபியோடு உயர்ந்தது. ஏன்னா இஸ்லாம் எப்பொழுதும் உயர்ந்து செல்லும், அது தாழ்ந்து செல்லாது, கீழே போகாது என்பதற்கான ஒரு அடையாளம். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்தவர்களோ அதே போன்று இஸ்லாம் உயர்ந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு இந்த ரசூல் வந்த ஸ்தானத்துக்கு போகவில்லை. எனவே யார் இஸ்லாத்துக்கு உதவி செய்வாரோ அவருக்கு நன்மாராயம், யார் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுவாரோ, இஸ்லாத்தை கைவிடுவாரோ அவருக்கு கேவலமும் கேடும் உண்டாகட்டும். தௌபா 40 ஓதியார்கள். அதேபோல காபிர்களுடைய வசனத்தை, வார்த்தையை கீழே தாழ்த்துவதற்கும் அல்லாஹ்வுடைய வார்த்தையை உயர்ந்ததாக ஆக்குவதற்கும் தான் இந்த ஆக்கினான் அல்லாஹ் சக்தி வாய்ந்தவன், ஞானி. மக்களை பொதுவாக ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுதும் இஸ்ராவுடைய ஆயத்தை ஆரம்பிக்கும் இஸ்ராவுடைய முதலாவது வசனம் சுப்ஹானல்லாஹி அஸ்ரா பி அப்தி, தன்னுடைய அடியானை இரவு இராப்பயணம் மேற்கொள்ள வைத்த மஸ்ஜித் ஹராமிலிருந்து மஸ்ஜித் அக்ஸாவுக்கு இராப்பயணம் மேற்கொள்ள வைத்தானே அவன் பரிசுத்தமாகி விட்டான். அந்த மஸ்ஜித் அக்ஸா எப்படிப்பட்டது, அதை சூழ நாங்கள் பரக்கத்து செய்திருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய பல அத்தாட்சிகளை காட்டுவதற்காக அவர்களை நாங்கள் இராப்பயணம் செய்ய வைத்தோம். நிச்சயமாக அல்லாஹ் கேட்கக்கூடியவனாகவும் செவியேற்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். அதேபோல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பரிசுத்தப்படுத்த நாடினால், தன்னை பாராட்ட பரிபூர்ண தன்மை கொண்டு வல்லமை பெருமை கொண்டு பாராட்ட நாடினால், சக்தி பலமான சக்தி பரிபூர்ண ஆற்றல் உள்ளவன் பாராட்ட நாடுகின்ற ஆயத்திலே அல்லாஹ் தன்னை துதிப்பான். அதே போல சுப்ஹான லபியதி மலக்கூத்து குர்சி, அதாவது சூரா யாசீனுடைய இறுதி ஆயத், அவன் எவனுடைய கைவசம் அனைத்து வஸ்துக்களின் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதோ அவன் பரிசுத்தமானவனாகிவிட்டான், அவன் பக்கம் நீங்கள் மீட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹ் முடிக்கிறான். அதே போன்று உங்களுடைய ரப்பு கண்ணியத்துக்கு சொந்தக்காரனாக அந்த ரப்பு பரிசுத்தமாகிவிட்டான். அவர்கள் வர்ணிக்கின்ற இறைவனை பற்றி பிழையாக செய்கின்ற வர்ணனைகளை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன். அதேபோல் அல்லாஹ் சுப்ஹானஹு தன்னை முஷ்ரிக்கீங்கள், இறைவன் நாஸ்திகர்கள், இறைமைப்பாளர்கள், இறை மறுப்பாளர்கள் அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய வார்த்தைகளுக்கு பதிலளிக்க நாடுகின்ற பொழுது, தன்னை தூய்மைப்படுத்த நாடுகின்ற பொழுதும் அல்லாஹ் தன்னுடைய தூய்மையை கொண்டு, துதியை கொண்டு ஆரம்பிப்பான். அவர்கள் சொல்கிறார்கள் ரஹ்மான், அளவற்ற அல்லாஹ் தனக்கென்று குழந்தைகள் எடுத்துக்கொண்டதாக. சுப்ஹானா, அல்லாஹ் பரிசுத்தமானவன் குழந்தைகள் எடுத்துக்கொள்வதை விட்டும். அலம் 26. அதே போன்று சூரா தூர் 43, அவர்களுக்கு அல்லாஹ்வை அன்றி வேறு கடவுள்கள் உண்டா, வேறு இறைவன் உண்டா? இல்லை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவர்கள் இணை வைக்கும் இணைகளை விட்டும் என்று அல்லாஹ் தன்னை தூய்மைப்படுத்துகின்ற இடத்தில் தஸ்பீஹை சொல்லுவான், துதிப்பை சொல்லுவான். அதேபோல் அல்லாஹ் சுப்ஹானஹு தன்னுடைய செயல்களுடைய அத்தாட்சிகளை, மிக பெரும் அத்தாட்சிகளை, அதிசயங்களை விவரிக்கும் பொழுதும், தன்னுடைய படைப்பினங்களுடைய படைப்பதிசயங்களை, படைப்பினுள்ள அப்படியான புதுமைகளை விவரிக்கின்ற பொழுதும் அல்லாஹ் சொல்லுவான் சுப்ஹான், துதித்து பேசுவான். யாசீன் 36 வசனம், சுப்ஹான் ஹலகல் அஸ்வாஜ குல்லஹ், அனைத்து இனங்களையும் படைத்தவன் பரிசுத்தமானவன். பூமியிலிருந்து முளைவிக்கின்ற தானியங்கள், தாவரங்கள், மரங்கள், செடி கொடிகளிலிருந்து அனைத்து வகைகளையும் படைத்தானே அவன் பரிசுத்தமானவன். அவர்களுக்குள்ளிருந்து மனித இனத்திலும் பல்வேறுபட்ட வகைகளை படைத்தானே அவன் பரிசுத்தமானவன். வமிம்மா லா யஅலமூன், அவர்களுக்கு தெரியாத பல படைப்புகளை படைத்தானே. அப்படியான அனைத்து விடயங்களையும் படைத்த அல்லாஹ் பரிசுத்தமானவன். அதே போல் எங்களுக்கு எல்லா நிலையும் தஸ்பீஹ் செய்யுமாறு ஏவிருக்கிறான். இரவு பகலாக நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள். மாலை நேரத்திலே, பகலுடைய ஓரங்களிலே, எல்லா நேரங்களிலும், காலை மாலை எல்லா நிலையங்களிலும் நீங்கள் திருப்தி அடைவீர்கள். உங்களுக்கு அதனால் கிடைக்கின்ற கூலியை கொண்டு திருப்தி அடைவீர்கள் தஸ்பீஹ் செய்தால். அதே போன்று எப்பொழுதுமே பசபிவா துராஃபன்னா இல்லை அல்ல கத்தாரல்லா, அது அப்படி
லஅல்லக துர்லா என்ற ஒரு கிராத் இருப்பதாக சொல்ல அல்ல தரலா மேலே லஅல்லக துர்லா, நீங்கள் திருப்திப்படுத்தப்படுவீர்கள், உங்களை கொண்டு திருப்தி கொள்ளப்படும், நீங்கள் திருப்திக்கு ஆளாகுவீர்கள் தஸ்பீஹ் செய்தால், அல்லாஹ்வை துதித்தால். அதேபோல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாதிகளை கொடுக்கின்ற இன்பம், அதேபோல் இன்பங்களில் ஒன்றுதான் தொடர் தஸ்பீஹ். அதைவிட அவர்கள் எப்பொழுதுமே சுப்ஹானக அல்லாஹும்ம சொல்லிக் கொண்டிருப்பார்கள். சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பே, நீ தூய்மையான சொர்க்கவாதிகளும் கூட தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பார்கள். யூனுஸ் 10வது வசனம். அதேபோல் ஹதீஸ்ல இருக்க நிச்சயமாக சொர்க்கவாதிகள் மூச்செடுப்பதற்கு எப்படி ஒரு உதிப்பு ஏற்படுது, நீங்கள் மூச்செடுப்பதற்கு நமக்கு உதிப்பு போடப்படுகிறது, அதுபோன்று தஸ்பீஹ் செய்வதற்கு உதிப்பு போடப்படும் ஒவ்வொரு சொர்க்கவாதிகளுக்கும். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார்கள், ஜாபிரியா இருக்கிறார்கள். எனவே இராப் பயணம் என்பது அல்லாஹ்வுடைய அதிசயமான அத்தாட்சிகளில் ஒன்று, பெரும் ஆதாரங்கள் அத்தாட்சிகளில் ஒன்று. அதே போன்று அதை தஸ்பீஹை கட்டாயப்படுத்த, அல்லாஹ் துதிப்பதை கட்டாயப்படுத்தக்கூடிய அத்தாட்சிகளில் ஒன்று. அல்லாஹ் தூய்மைப்படுத்த வேண்டும். அது உண்மையிலே அதுக்கு அல்லாஹ்வுக்கு எந்த இணையும் துணையும் கிடையாது, அவனுடைய யதார்த்தத்தும் கிடையாது, தன்மைகளும் கிடையாது, செயல்களும் கிடையாது. எனவே எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய சக்தியை பற்றி வெளிப்படக்கூடிய எந்த காலம் கிடையாது, எந்த தூரமும் கிடையாது, அதே போன்று எந்த இடமும் கிடையாது. எல்லா இடங்களிலும் ஆட்சி அவனுடையதான். இடங்கள் காலங்கள் சகல பகுதிகளிலும் ஆட்சி அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எனவே அவன் நாடியதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் ஒரு கட்டுப்பாட்டோடு கொடுப்பான், இன்னும் சரளமாக கொடுப்பான், சக்தி உள்ளவன் என்றெல்லாம் அல்லாஹ்வை புகழ்ந்துவிட்டு எப்பொழுதும் சில குறுகிய காலத்தை அல்லாஹ் விசாலப்படுத்துவான். ஏன் அதில் சில விடயங்கள் எல்லாம் நாடுவதனால் சில வேளை தூரமானவற்றை குறுகிய ஒரு தூரமாக மாற்றுவான். எல்லாவற்றுக்கும் சக்தி உள்ளவன். எப்பொழுதுமே தூரமான தொலை தூரங்களை குறுகிய நேரத்திலே கடந்து செல்கின்ற ஆற்றலை அல்லாஹ் கொடுப்பான், நிலைமைகளை ஏற்படுத்துவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடியபடி செய்வான். எனவே அல்லாஹ்வை எந்த வானங்களிலோ பூமியிலோ எந்த வஸ்துவும் அல்லாஹ்வை இயலாமலாக்க முடியாது. நிச்சயமாக அல்லாஹ் அறிவுள்ளவனாகவும் ஆற்றலுள்ளவனாகவும் இருக்கிறான், அனைத்தையும் அறிந்தவனாகவும் ஆற்றலுள்ளவனாக இருக்கிறான். ஃபாத்திர் 44வது வசனம். எனவே இஸ்ராவுடைய அந்த இரவிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கண்ணியமான ஒரு ஆப்ரேஷன், ஒரு அறுவை சிகிச்சை போன்ற ஒரு செயல் நடந்தது. கண்ணியமான நபியுடைய அந்த இருதயம் சுத்தப்படுத்தப்பட்ட நிகழ்வு. அவர்களுக்கு பரிபூர்ணத்தன்மை, புத்தியிலே பரிபூர்ணத்தன்மை, ஆத்மாவிலே பரிபூர்ணத்தன்மை, உள்ளத்திலே ஆன்மீகத்தில் எல்லாவற்றிலும் பரிபூர்ணத்தன்மை ஒளியை ஏற்படுத்துவதற்காக, அவனுடைய இயல்புத்தன்மையிலே சுபாவத்திலே உடம்பில் சக்தி ஏற்படுத்துவதற்காக, ஈமானிலே பலத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறியக்கூடிய ஹதீஸ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ராவுடைய பயணத்தை பற்றி சொல்கின்ற பொழுது, நான் ஹஜ்ர் இஸ்மாயிலே சாய்ந்திருக்கிறேன். அப்பொழுது ஒருவர் வந்து என்னுடைய நெஞ்சுக்கும் இந்த தொப்புளுக்கு மத்தியில், இந்த வயிற்றிலே முடிவடை தொப்புள் மத்தியில் உள்ள பகுதியை பிளந்தார். அதில் என்னுடைய இருதயத்தை வெளியெடுத்தார். அதுக்கு பின்னால் தங்கத்தட்டு, ஈமானால் நிறைந்த தங்கத்தட்டு கொண்டு வரப்படுது. என்னுடைய உள்ளத்தை கழுகி பின்பு அதை உள்ளே வைத்து அந்த இருதயம் அப்படியே மீண்டும் உள்ளே வைத்து அது தைக்கப்பட்டது. புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹுடைய ரிவாயத். அதே போன்று ஷுரைக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், மலக்குமார்களை 3 பேர் இஸ்ராவுடைய அந்த இரவு பயணத்தில் மேற்கொண்ட பொழுது நபி அவர்களை சுமந்து சென்று ஜம்சம் கிணற்றுக்கு பக்கத்தில் வைத்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல நபி அவர்களை பொறுப்பேற்று இந்த நெஞ்சு பகுதிக்கும் இந்த தொப்புளுக்கு மத்தியில் உள்ள பகுதியை பிளந்து அதிலிருந்து அந்த இருதயத்தை வெளியெடுத்து அதை ஜம்சம் நீரால் தன்னுடைய கரங்களால் கழுகி அதை நல்ல முறையில் உள்ரங்கத்தை சுத்தப்படுத்தி அதுக்கு பின்னால் தங்கத்தட்டில் கொண்டு வரப்பட்ட ஈமானாலும் ஞானத்தால் நிறைந்த தட்டு, ஈமானும் ஞானமும் நிறைந்த தங்கத்தட்டு கொண்டு வரப்பட்டது. அதிலே மீண்டும் அந்த இதில் கழுவப்பட்ட அந்த இருதயம் உள்ளே வைக்கப்பட்டு அதனுடைய நெஞ்சுடைய அந்த நெஞ்சில் இருக்கின்ற அந்த நரம்புகள் எல்லாமே அப்படியே மீண்டும் உள்ளே அமுக்கப்பட்டு அழுத்தப்பட்டு வைக்கப்பட்டு அது மூடப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூடினார்கள். அதை வெளியில் எடுக்கப்பட்டு உள்ளம் ஜம்சம் தண்ணீரால் கழுகப்பட்டு ஞானமும் ஈமானும் நிறைந்த தட்டிலே வைக்கப்பட்டது. கழுகி முடித்தவுடன் மீண்டும் அதை அந்த இருதயத்தை வைத்து அந்த இடத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூடினார்கள். புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹுடைய ரிவாயத். அதே போன்று இந்த பரிபூர்ணத்தன்மை உள்ள இந்த அறுவை நிகழ்வு அதிலே எந்த வருத்தமும் இல்லை. அது உண்மையிலே படைப்பினங்கள் தலைவராகிய முஹம்மது அவர்கள் உயர்ந்த மனிதநேய தன்மைகளை அது கொடுத்தது. அதுக்கு மேலே எந்த பரிபூர்ண தன்மையும் கிடையாது. அந்த அளவுக்கு நிறைவான ஒரு தன்மை அல்லாஹ் கொடுத்தான். அது உண்மையில் அல்லாஹ்விடமிருந்து தூய்மைப்படுத்தப்பட்ட முன்னேற்பாடு செய்யப்பட்ட ஒரு தயாரிப்பாக இருந்தது. அது ரப்புல் இஸ்ஸத் தன்பக்கம் நெருக்குவதற்கும் ரப்போடு நேரடியாக சென்று உரையாடுவதற்கும் அல்லாஹ் அவர்களை தயாரித்தான். எனவே அது கண்ணியமான உயர்ந்த ஸ்தான மலக்குமாருடைய சபையில் அவர்கள் அழகான வரவேற்பு பெறுவதற்கும் அதே போன்று பெரும் ஷஃபாத்துக்கு உரித்தானவர்களாக கியாமத் நாள் ஆகுவதற்கும் மக்களுக்கு முதல் அல்லாஹ் தீர்ப்பளிக்கின்ற ஒரு பெரும் பிரதானமான ஷஃபா செய்யும் உரிமை பெறுவதற்கும் ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் ஒரு முன்னேற்பாடாகத்தான் இந்த இருதய சுத்திகரிப்பை அல்லாஹ் செய்தான். அதே போல் இந்த கண்ணியமான இந்த அறுவை
சிகிச்சை இருக்கிறது பரிபூர்ணமான இது உண்மையிலே இந்த நெஞ்சை பிளந்தது சிறுவராக இருக்கும் நடந்திருக்கிறது, எந்த வருத்தமும் இல்லாமல். அந்த 4-5 வயதில் நடந்த சம்பவம் சொல்கிறார்கள். அவர்கள் அப்பொழுதும் அவர்களுடைய அந்த இருதயத்தில் வெளியெடுக்கப்பட்டு கழுவப்பட்ட இல்லை துண்டு அகற்றப்பட்டது. இதுதான் மனிதர்களிலே ஷைத்தான் தோண்டுகின்ற இடம் என்று, அந்த ஷைத்தான் தோண்டுகின்ற டச் பண்ணுகின்ற இடம் அப்படியே அகற்றப்பட்டது என்ற ஹதீஸையும் இங்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். அதே போன்று இஸ்ராவுடைய அந்த சந்தர்ப்பம் வந்த பொழுது எனக்கு ஒரு கோவேறு கழுதையை விட சின்ன கழுதையை விட பெரிய ஒரு வாகனம் கொண்டு வருது, புராக், வெண்ணிற வாகனம். அது கண்ணுடைய பார்வை எட்டுகின்ற எல்லை வரைக்கும் ஒவ்வொரு எட்டுக்களையும் வைக்கும், அவ்வளவு வேகமானது. புகாரி முஸ்லிம் சொன்னார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், என்னை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த புராக்கில் ஏற்றிச் சென்றார்கள். அதே போல என்னை எடுத்துக்கொண்டும் அவர்கள் வெளியாகினார்கள், ஏற்றிச் சென்றார்கள், பிரயாணத்தை ஆரம்பித்தார்கள். எனக்கு அவர்கள் என்னை விட்டும் தப்பி போகவும் இல்லை, நான் அவர்களை மிஸ் பண்ணவும் இல்லை என்று சேர்ந்து பயணித்தோம். அதே போன்று இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், பைத்துல் மக்தஸ் நபியவர்கள் வந்தடைந்த பொழுது எல்லா நபிமார்களுடைய வாகனங்களை கட்டுகின்ற அந்த கட்டிய அந்த வளையல்ல நபியவர்கள் வாகனத்தை கட்டினார்கள். பைத்துல் மக்தஸில் நுழைந்து அந்த கிபிலாவில் 2 ரக்காத் தொழுதார்கள். அதே போன்று புராக் அது கட்டப்பட்ட நிலைமையில் அப்படியே இருந்தது. மிஅராஜ் மேல்வா அந்த சித்ரத்துல் முன்தஹா வரைக்கும் சென்ற மிஅராஜ் பயணத்தை முடித்துட்டு வரும் வரைக்கும் என்று சொல்கிறார். அதே போன்று பைத்துல் மக்தஸிலே நடந்த விடயங்கள் முடிவடைந்த பொழுது மிஅராஜ் அந்த வானலோக பயணத்தை ஆரம்பிக்கின்ற அந்த வாகனம் என கொண்டு வரப்பட்டது. அதில் நான் அதைவிட அழகான ஒன்றை கண்டது கிடையாது. எப்பொழுதும் அந்த பாதை இருக்கிறது, மேல் நோக்கி போகின்ற, அதுதான் ஒவ்வொருவரும் மௌத்துடைய நேரத்திலே நீங்கள் ஒவ்வொரு சக்கராதிலே பார்க்கின்ற அந்த திசை. எனவே அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னை தூக்கி கொண்டு அந்த மேல் நோக்கி ஏறினார்கள். இப்னு இஸ்ஹாக், அபு சயீத் குத்ரி வாயிலாக பதிவு செய்கிறார்கள். புகாரி முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத் செய்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறியதும் அதே போன்றும் அங்கு மேல் நோக்கி மேராஜுடைய பயணத்தை மேற்கொண்டது. ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு நபிமார்கள் வரவேற்றார்கள். முதலாம் வானத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாம் அவர்கள் நல்ல பிள்ளையே, நல்ல மகனே வருக, நல்ல சாலிஹான நபியை வருக என்று வரவேற்றார்கள். இரண்டாம் வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நல்ல நற்சகோதரரே, நல்ல நபியை வருக. அதே போன்று 3ஆம் வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், 4ஆம் வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், 5ஆம் வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், 6ஆம் வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம், 7ஆம் வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இவர்கள் எல்லோரும் அழகான முறையிலே வரவேற்றார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இப்னு சாலி, நல்ல பிள்ளை, நல்ல மகனே என்ற வார்த்தையை பாவித்தார்கள். மற்ற எல்லோருமே நல்ல சகோதரரே வருக என்ற வார்த்தையை பாவித்தார்கள். எனவே அப்படி பல்வேறு விடயங்கள் நபிகளை சூழ்ந்து கொண்டது. பல்வேறு நிறங்கள் நபிகளுக்கு அதிசயமான மிக அபூர்வமான நிறங்கள் காட்டப்பட்டன. அதே போன்று மலக்குமார்கள் அந்த 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 நிறங்களுக்கு மத்தியிலே காகங்கள் மரங்களில் செறிந்து நிறைவாக இருப்பது மலக்குமார்கள் இணைந்திருந்தார்கள். அதே போன்று தங்கத்தால் செய்யப்பட்ட வெட்டு கிளிகள் போன்றவைகள் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டன. அல்லாஹ்வுடைய ஒளி அங்கே சூழ்ந்து கொண்டது. அதே போன்று எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் யாருக்கும் அதை வர்ணிக்க முடியாத அளவுக்கு ஒளி படர்ந்தது. இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அதுக்கு பின்னால் எந்த அளவு என்று சொன்னால் எல்லோருடைய படித்தரங்களை நபியர்கள் தாண்டி சென்றார்கள். எந்த அளவுக்கு பேனை, அல்லாஹ் கட்டளையிடுகின்ற பேனை எழுதுகின்ற அந்த ஓசையை கூட செவிமடுக்கின்ற அளவுக்கு நெருக்கமாக போனார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதமான நடு திரையும் இல்லாமல் பேசினான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 50 நேர தொழுகைகளை கொடுத்தான். அதுக்கு பின்னால் மூசாவை சந்திக்கிறார்கள். 5 குறைத்து கடைசி 5ஐயும் குறைக்க சொல்கிறார்கள். அதை வெட்கப்படுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ்விடம் சொல்லவில்லை. 5க்கு 50 நன்மைகளை தருகிறேன், 1க்கு 10 என்று சொல்லி அல்லாஹ் நன்மாராயம் சொல்லுகிறான். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்து மீண்டும் போய் 5 குறைத்த சம்பவத்தை சொல்லி 5 தரப்பட்டிருக்கிறது. என்றாலும் 50 கூலியை உங்களுடைய உம்மத்துக்கு நான் தருவேன். புகாரி முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத் அறிவிக்கிறார்கள். அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மக்தஸ் இறங்கினார்கள். அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள் தொழுகை நடத்தினார்கள். அதே போன்று இமாமாக என்று சொல்லி வச்சார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய கட்டளைப்படி. அதே போன்று இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியா அனைத்து நபிமாருடைய ஷரியத்தை விட மேன்மையானது. எல்லா ஷரியத்தை மாற்றி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத்தை தான் இறுதியானது, முழுமையானது என்ற அது அடையாளமாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய அத்தாட்சிய பல விடயங்களை கண்டார்கள். ரசூல்மார்கள் காணாத பல விடயங்களை கண்டார்கள். அதுக்கு பின்னால் புராக்கில் ஏறி மக்கா நோக்கி வந்தார்கள். மக்களிடம் சென்றார்கள். மக்கள் மோமின்கள் உண்மைப்படுத்தினார்கள், முஷ்ரிக்கீங்கள் காபிர்கள் பொய்ப்பித்தார்கள். இப்படி நடக்க முடியாது, போக முடியாது என்ற ஒரே இரவிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல அத்தாட்சிகளை நிலைநாட்டினார்கள். அதாவது அவர்களுக்கு பைத்துல் மக்ஸை நுட்பமாக விவரித்தார்கள். அது உண்மையிலே கண்டதே கிடையாது, இவர்கள் கண்ட வரலாறு இல்லை. என்னால் இப்பொழுது கண்டதை கண்டபடி சொல்லி காட்டினார்கள். ஜாபிர் அறிவிக்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை குறைஷிகள் பொய்ப்பித்த பொழுது நான் ஹஜர் இஸ்மாயிலில் நின்று வணங்கி கொண்டிருந்தேன். அல்லாஹ்விடம் தொழுது துஆ கேட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி நிற்கும் பொழுது அந்த இடத்திலே எனக்கு பைத்துல் மக்ஸை முன்னால் தோன்ற வைத்தான், தெளிவாக காட்டினான். அப்படி தெளிவாக காட்டினான். நான் அவர்களுக்கு அதனுடைய அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அடையாளங்களை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு விவரிக்க ஆரம்பித்தேன், வர்ணிக்க ஆரம்பித்தேன்.
எனவே அந்த கூட்டத்தில் ஏற்கனவே அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்று பைத்துல் மக்திஸ் சென்று மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்த ஒருவர் இருந்தார். அப்பொழுது அவர் உண்மைப்படுத்தினார். அதே போன்று அந்த பொய்ப்பித்தவர்கள் சொன்னார்கள், உண்மையிலே வர்ணிப்பென்றால் அல்லாஹ் மீது ஆணையாக சரியாக வர்ணிக்கிறார், முஹம்மது வர்ணித்த வர்ணனை சரியாக இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டார்கள். அதே போன்று சில சம்பவங்களை போகின்ற வழியில் கண்டார்கள். ஒரு பிரயாண கோஷ்டியை கண்டார்கள். அவருடைய ஒரு ஒட்டகம் காணாமல் போயிருந்தது. அவர்களுக்கு அந்த ஒட்டகத்தை நான் காட்டிக் கொடுத்தேன். அவர்களுடைய தவறிய ஒட்டகத்தை நான் காட்டிக் கொடுத்தேன். ஷாமை நோக்கி நான் வருகின்ற பொழுது, முன்னோக்கி வருகின்ற பொழுது. அதே போன்று லஜ்னான் என்று சொல்லக்கூடிய ஒரு மலை, மக்காவுக்கு பக்கத்தில் ஒரு மலை, அங்கே ஒரு பிரயாண கோஷ்டியை கடந்து சென்று அவர்கள் தூங்கி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு தண்ணீர் பாத்திரம் இருந்தது, அதை மூடி வைத்திருந்தார்கள். இது வசதியை கொண்டு நான் அதை திறந்து அங்கு தண்ணீர் குடித்தேன். பின்பு அதை மூடிவிட்டு வந்தேன். அதே போன்று சொன்னேன், அவர்களுடைய அந்த ஒட்டகம் காணாமல் போன ஒட்டகம் சனியது தன்ஈம் என்ற அந்த சனியது தன்மீல் பைலா என்ற இடத்துல இருந்து வரும் என்று, அந்த ஒட்டகம் ஒரு வெள்ளி நிறமுள்ள 2 ஒட்டகம், அவருடைய 2 அதாவது கருப்பு நிற இன்னும் வெள்ளி நிற அப்படியான 2 நிறங்களை கொண்ட அது பைகளை, சாக்குகளை 2 பக்கம் சுமந்திருக்கும். அந்த 2ம் அதாவது தானியங்கள், இப்படி கோதுமைகள் போடுகின்ற ஒரு சாக்கு. அந்த ஒரு சாக்கு கருப்பு நிறம், இன்னும் ஒரு சாக்கு அது வெள்ளி நிறம். அப்படியானதுன்னு சொல்லி அவருடைய அந்த காணாமல் போன ஒட்டகத்துடைய 2 பகுதிகளிலும் இருந்து சாக்குகளுடைய நிறத்தையும் சொன்னேன். எப்படி சம்பவம் நடந்தது. எனவே அது சூரியன் உதிக்கின்ற அந்த இடத்தில், அந்த நேரத்தில் இது வரும். எனவே கூட்டமெல்லாம் போனார்கள். அவர்கள் சொன்னது போன்று சூரியன் உதிக்கின்ற திசையால் அந்த ஒட்டகம் அவர்களுக்கு மீண்டும் வந்து காணாமல் போன ஒட்டகம் கிடைத்தது. எனவே இது அவர் முதலாவது இதே தன்மையில் தான் அவருடைய முதலாவது ஒட்டகமும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, அதாவது நடந்த சம்பவம் அந்த பயணத்திலே மக்கா, அதே போல் மக்காவிலிருந்து புராக்கிலே செல்கின்ற பொழுது இப்படி ஒரு சம்பவம் நடந்ததும் அந்த கூட்டம் அதை பின்னால் உண்மைப்படுத்தினார்கள். எனவே போனது உண்மை என்பதற்கான நிதர்சனமான சான்றுகள். அதே போல் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளர், உண்மைப்படுத்தக்கூடிய ஆதாரங்களில் ஒன்றுதான், நான் ஒரு குறைஷியோடைய இந்த இடத்தில் குறைஷியோட ஒரு பிரயாண கோஷ்டியை கடந்து சென்று அவர்களும் தன்னுடைய ஒரு ஒட்டகத்தை இழந்திருந்தார்கள், அது காணாமல் போயிருந்தது. நான் அவர்களுக்கு சலாம் சொன்னேன். அவர்கள் சிலரை பார்த்து சொல்லிக் கொண்டார்கள், இது முஹம்மதுடைய ஓசையே, இது முஹம்மதுடைய ஓசையே என்று சொல்லிக் கொண்டார்கள். எனவே நான் போனேன், அந்த வழியால் இவர்களை சந்தித்தேன் என்றெல்லாம் சொல்லி ஊர்ஜிதப்படுத்தினார்கள். எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இராப் பயணம் மேற்கொள்ளப்பட்டது, மேராஜுடைய பயணம் மேற்கொள்ளப்பட்டது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், சஹாபாக்கள் உண்மைப்படுத்துகிறார்கள். அதில் முதன்மைப்படுத்திய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அது உண்மையிலே அப்படி சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைதான் சொன்னார்கள். நான் உண்மைப்படுத்துகிறேன், எவ்வளவு நம்ப முடியாத நபி அவர்கள் சொன்னால் உண்மைதான், அது வானத்துடைய செய்தி, காலை மாலை சொல்லிக் கொண்டிருக்க நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன், அதை நம்புகிறேன். எனவே மக்களுக்கு இந்த பொய்யை சொல்ல மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய விடயத்தில் பொய் உரைக்க மாட்டார்கள், நான் நம்புகிறேன் சொன்னார்கள் சஹாபாக்கள். முதன்மையாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போன்று இஸ்ரா மிஅராஜ் உண்மையிலே அது நபியோடைய உடலால் விழித்தவள் நடந்தது, உடலால் நடந்தது. தூக்கத்தில் கண்ட கனவு நிகரானதல்ல, உண்மையில் நிதர்சனமாக நடந்தது என்ற இமாம்களுடைய கருத்துக்களை முன்வைத்தவர்கள் முன்வைக்கிறார்கள். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்ட கனவாக இருந்தாலும் கனவு அது நிதர்சனமான உண்மை நடக்கிற நிகழ்வு. எனவே அதே எப்பொழுதுமே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஹதீஸ் வருகிறது, அவர்கள் எந்த கனவு கண்டாலும் காலை பொழுது போன்று வரும் அந்த அடையாளங்கள். புகாரி, முஸ்லிம். எனவே மிஅராஜ் அதில் பல அத்தாட்சிகளை கண்டார்கள், ரசூல்மார்களுடைய அந்தஸ்தை விட உயர்ந்த அந்தஸ்துகளை கண்டார்கள். எப்பொழுதும் வானம் பூமி, அதாவது தன்னுடைய வானங்கள் எப்படி பூமியிலே நபியோடைய கால் பாதத்தை கொண்டு பூமி பிரகாசம் அடைகிறது, அது போன்று வானம் பிரகாசம் அடைந்தது. எல்லா கண்ணியமான ரசூல்மார்கள், நெருக்கமான எல்லோரும் அவர்களை வழி அனுப்பி வைத்தார்கள். இப்னு கஸீர் சொல்கிறார்கள், வெளிப்படையான விடயமான நபிமார்கள் எல்லோரும் நபியோலை கண்ணியப்படுத்தும் முகமாக இறங்கி வந்தார்கள். வரும்பொழுது வழி அனுப்பி வைத்தார்கள். இறைவருடைய அந்த ஸ்தானத்திலிருந்து தியானத்திலிருந்து வரும்பொழுது, சன்னிதானத்திலிருந்து வரும்பொழுது எல்லா நபிமார்களும் வந்து அப்படியே வழி அனுப்பி வைத்தார்கள். எல்லோரும் வந்தார்கள். எல்லோரும் வந்து அப்படி பின்னால் தொழுகை நடந்ததாகவும் வந்திருக்கிறது. சொர்க்கத்தை கண்டார்கள், சொர்க்க ஆறுகளை கண்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உரிய தோற்றத்திலே கண்டார்கள். 600 ரெக்கைகள், ஒவ்வொரு ரெக்கைகளும் ஆகாயத்தை மூடி இருக்கிறது. அதேபோல் பெரும் பல அத்தாட்சிகளை கண்டார்கள். அதேபோல் அவர்கள் அது உண்மையிலே அவர் நபியுடைய ஈமானிய பலத்துக்கும் சக்திக்கும் ஒரு வலுவூட்டலாக இருந்தது. அதுக்கு பின்னர் இஸ்லாமியராய் வந்த கஷ்டங்கள், சிரமங்கள், கவலைகள், துக்கங்கள் பெரும்பாலும் நபியுடைய வாழ்க்கையிலே வந்தது, குறைவு இல்லாமலாகிவிட்டது. அது போன்ற கவலை, துக்கங்கள், ஏற்கனவே உள்ள கஷ்டங்கள், சிரமங்கள் வரவில்லை. எனவே இது உண்மையிலே நபியோடு கொடுத்த ஒரு சக்தி, ஒரு ஆற்றல், ஒரு வலிமை. அதேபோல் இந்த கஷ்டங்கள் எல்லாம் அது எப்பொழுதுமே மிக விரைவாக நீங்கி செல்லும் ஒரு மேகம் போன்று மாறிவிட்டது. எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தாட்சிகளை அறிவித்தார்கள். குர்ஆனிலே அது வந்திருக்கிறது. அதை பற்றி அல்லாஹ்
தெளிவாக சொல்கிறான். பார்வை பார்த்தது வழி தவறவில்லை, சருகவில்லை, அது அத்துமீறவும் இல்லை, நஜும் பயனுள்ள வசனம். அதேபோன்று பார்த்ததை உள்ளம் அது கண்டதை பொய்ப்பிக்கவும் இல்லை என்ற நஜும் பயனுள்ள வசனத்தை ஓதி அது சம்பந்தமான உறுதிப்படுத்த ஆயத்தை ஓதி இறுதியாக முதலாவது குத்பா இறுதியிலே சொல்ற நஜும் 10 முதல் 18 வசனம் வரைக்கும் ஓதினார்கள். எனவே தன்னுடைய அடியானுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்ததை வஹி அறிவித்தான். அதே போன்று உள்ளம் தான் கண்டதை பொய்ப்பிக்கவில்லை, உண்மைப்படுத்தியது. நீங்கள் என்ன அவர் கண்ட விடயத்திலே அவரை சந்தேகிக்கிறீர்களா? அவர் மீண்டும் இன்னும் ஒரு தடவை அந்த இடத்திலே அல்லாஹ்வை கண்டார்கள். சிதறத் முன்தஹா இடத்திலே அல்லாஹ்வை கண்டார்கள். அங்கேதான் ஜன்னத்துல் மஅவா இருக்கிறது. அந்த சிதற அந்த இலந்தை மரத்தை சூழ்ந்து கொள்ளக்கூடியதெல்லாம் சூழ்ந்து கொண்ட சமயம் பார்வை சருகவில்லை, அது அத்துமீறவும் இல்லை, திசை திரும்பவும் இல்லை. அதே போன்று பல இறைவனுடைய பெருமத்தாட்சிகளை நிச்சயம் கண்டார் என்று சொல்லி பரக்கத்துக்கு துஆ செய்து இஸ்திக்பார் செய்ய மருத்துவ நாயத்துகளை ஓதி இரண்டாவது குத்பா ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசனத்துக்கு பின்னால் எப்பொழுது முஸ்லீம்களே அல்லாஹ்வுடைய நியாமத்தை நினைத்து பாருங்கள். இந்த தொழுகைகள் கடமையாக்கப்பட்டிருப்பதை நீங்கள் நினைத்து தொழுகைகளை பேணுதலாக இருங்கள். அது எப்பொழுதுமே கடந்த கால உம்மத்துக்கு கடமையாக்கப்பட்ட அவர்கள் சிறந்த முறை எடுத்து நடந்திருந்தால் அடியோடு அளிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள், அவர்கள் பாதுகாப்படைந்திருப்பார்கள். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலு மேராஜுடைய பயணத்துக்கு பின்னால் எல்லா விதமான நலவுகளை உம்மத்துக்கு அல்லாஹ் செறிவாக கொடுத்திருக்கிறான். ரஹ்மத்தை சாந்தி சமாதான நீதி நேர்மையை அல்லாஹ் நேர்வழி இறக்கி வைத்திருக்கிறான், நேரான வழியை அல்லாஹ் காட்டியிருக்கிறான். அதே போன்று ரஹ்மத்துடைய நபி மூலம் ரஹ்மத்துக்குரிய அருள் புரியப்பட்ட மார்க்கத்தை எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். முழு வாழ்க்கையும் அதன் மூலம் தான் செய்திருந்தும் அதில் எந்த இருள்களும் எந்த குறைபாடும் கிடையாது. எனவே மனித இனம் அதைவிட சிறந்த நீதியான நேர்மையான காரூணியமான ஒரு மார்க்கத்தை காண முடியாது. எனவே ரஹ்மத்துல் ஆலமீனாக உங்களை அனுப்பியிருக்கிறோம். அம்பியா 107 ஓதினார்கள். உம்மத்தையும் சிறப்படுத்தியிருக்கிறான், கண்ணியப்படுத்தியிருக்கிறான், சிறந்த உம்மத்தாக்கி இருக்கிறான். மக்களுக்கு அவளியாக்கப்பட்ட உம்மத்தினையும் சிறந்தவர்கள். நன்மை ஏவுகளையும் தடுக்கிறீர்கள், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்கிறீர்கள். எனவே வேதக்காரர்கள் ஈமான் கொண்டால் அவர்கள் நலவாக இருந்திருக்கும். அவர்கள் சில மூமின்களும் உண்டு, அதிகமானவர்கள் பாவிகள். ஆல இம்ரான் 10 ஓதி அதேபோல இறுதி கட்டத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், படைப்பினங்களை அல்லாஹ்வின் பக்கம் தேவையுள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை அல்லாஹ்வுக்கு ஒப்புக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு பயனுள்ளவர்கள் என்று சொல்லி அந்த ஹதீஸை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிக்கக்கூடிய ஹதீஸை சொல்லி பொதுவாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜில் இறங்கியதோடைய அவருடைய வலிமை சக்தி எப்படி இருந்தது தெரியுமா? இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், மக்காவுக்கு வந்தார்கள் திரும்பி. எனவே அதிலே மிக உறுதியும் கம்பீரமும் மிக தாக்கம் செலுத்தக்கூடியவர்களாகவும் ஆகிவிட்டார்கள். அதே போன்று அந்த இரவிலே பல அத்தாட்சிகளை விடயங்களை கண்டார்கள். அதில் அதாவது அவர்கள் அல்லாத வேறு யாராவது கண்டிருந்தால் திகைத்து போயிருப்பார்கள். அவருடைய புத்தி அப்படியே புத்தி ஸ்தம்பிதம் அடைந்திருக்கும். என்றாலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ அத்தாட்சிகளை கண்டும் நிம்மதியாக சாந்தியாக அமைதியாக இருந்தார்கள் என்று சொல்லி ஸலவாத் சொல்லிய ஆயத்தை ஓதி ஸலவாத் சொல்லி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு அல் இஸ்ரா வல் மிஅராஜுடைய பயணம் தரும் படிப்பினைகள் என்ற விரிவான குத்பாவிலிருந்து அஷேக் ஹுதைஃபி ஹஃபிதுல்லாஹ் விடைபெறுகிறார்கள்.